கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய வேளையிலும் என்னோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காக நான் அவருக்கு ஸ்தோத்திரத்தை கனத்தை மகிமை செலுத்துகிறேன். அவரோட நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள்லையும் அநேகரோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு கேள்விகள் இருக்குது. நான் உண்மையா வாழ்ந்து என்னத்தை நான் பெற்றுக்கொண்டேன்? உண்மையா வாழும் பொழுதெல்லாம் எனக்கு சோதனை தான் அதிகமா இருக்கிறது, வேதனை தான் அதிகமா இருக்கிறது, அவமானம் தான் வருகிறது. அது மாத்திரம் இல்ல, என்னோட வாழ்க்கையில பயங்கர கஷ்டம். ஆனா மற்ற துன்மார்க்க ரீதியாக ஒரு பொய்யான ஒரு மாய்மானமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களாம் சடுதியாக கடகடன்னு வளர்றாங்க. அது மாத்திரமில்ல, இடம் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க. அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா கார் வந்து நிக்குது, இதெல்லாம் வந்து நிக்குது. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடந்தது போல இருக்குது. ஆனா நான் உண்மையாய் வாழ்ந்து ஒரு நீதிமானாய் வாழ்ந்து எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? என் சட்டையும் மாறமானுக்குது, என்னோட வாழ்க்கையும் மாறமானுக்குது, என்னோட சூழ்நிலையே எப்பவும் இப்படியே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கவலையோட கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் இந்த வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை, சரியான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு, கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். உண்மையாய் வாழ்கிற நீதிமானுக்காக இது கொடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை அநேகரோட வாழ்க்கையில கேள்வியாக இருக்கிறது. நான் வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவோ உண்மையா வாழ்கிறேன், என்ன உண்மையா வாழ்கிறதுக்கு தகுந்த ஆசீர்வாதங்கள், அது மாத்திரமில்ல அந்த அங்கீகரிப்பு எனக்கு கிடைக்கிறதே இல்லை. ஆனா வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில நான் உண்மையா வாழ்ந்து வாழ்ந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த நாள்ல தேவன் வார்த்தை கொடுக்கிறார். அந்த உண்மையாய் வாழ்கிறவங்க, உணர்வுள்ள ஒரு வாழ்கிற வாழ்க்கை வந்து நீங்க மாம்சத்துல அது வாழல. அதை நல்லா கவனமா கவனிச்சுக்கிடணும். இந்த ஒரு எல்லாரும் வாங்குறாங்க, எல்லாரும் செய்யறாங்கன்னு சொல்லி செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது உங்களை ஆண்டவர் அழகான நடத்தி இருக்கிறார். அந்த நடத்தி வந்தவர் தான் இன்னைக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோட கூட கொடுக்கிறார். நீதிமானுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு சரியான ஒரு ரகசியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சாதாரணமாக நம்ம வேதத்துல வாசித்தா ஒன்றுமே புரியாது. அதை வேதத்துல சொல்லப்படுறது பதிலா வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியான கண்களை திறந்துடலாம். இந்த அதிசயங்களை, வேதத்துல உள்ள மகத்துவத்தை பார்க்கும்படியான ஆண்டவர் கண்களை, அந்த ஆவிக்குரிய கண்களை திறக்கும் பொழுதுதான் அதோட மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். நான் எத்தனையோ முறை வாசித்திருக்கேன். இந்த வார்த்தையில நிறைய நீங்களும் வாசித்திருப்பீங்க. ஆனா இதுல உள்ள சரியான ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு. அந்த ரகசிய வார்த்தை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். கொலோசியர் 1:27 வசனம் இவ்விதமா சொல்லப்படுது: தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இது யாருக்குன்னா, தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இவ்வளவு நாளும் அது என்னன்னா, பரிசுத்தவான்களுக்கு அது என்னன்னா, இது ரகசியமாக வச்சிருந்தாரு. இன்னைக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு சித்தமானார். அவர் இதை உங்களுக்கு எப்படியாவது இதை கொண்டு போய் சேர்க்கணும், அதுல தீர்மானம் எடுத்துட்டாரு. சித்தமானார் அப்படிங்கிறது வேதம் சொல்லுது. சித்தம்னா கண்டிப்பா உங்களுக்கு இதை கண்டிப்பா தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத. என்ன தெரியப்படுத்தணும்ங்கிறதுனா, ரொம்ப மிக 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 சரியான ஒரு நீதிமானுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வார்த்தை என்னன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம்னாவே, நிறைய பேருக்கு ரகசியம்னாவே யார்ட்டையும் சொல்லாத ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு பேர் தான் ரகசியம். இது யாருக்கு? இந்த நீதிமானுக்கு இந்த ரகசியத்தை சொல்லுறான். இந்த ரகசியத்தை சொல்றதுக்கு சித்தமானார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவு ரொம்ப ரகசியமா இருந்தா அதை கண்டிப்பா வேற வழி இல்ல, இந்த நீதிமான் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க, இவங்களுக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு சொல்லி தேவன் இந்த வார்த்தை கொடுக்காது. இதுல என்னன்னா, அழகான இந்த வார்த்தை என்னன்னா, உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம் நம்பிக்கையாக. கிறிஸ்துவானவர், கிறிஸ்து என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நம்ம நிறைய வேதத்துல பார்ப்போம், தேவன் நம்மோடு கூட இருக்காரு, அவர் கூட இருந்து ஆசீர்வதிப்பார், பயப்படாத உன்னோட கூட இருக்கிற. கூட இருக்கிறது வேற, உள்ளுக்குள்ள இருக்கிறதுங்கிறது வேற. கூட நீங்க நல்லா கவனிச்சுட்டீங்கன்னா, கூட இருக்கிறதுங்கிறது வேற. கூடங்கும் போது அது இதா இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது மிக மிக ஒண்ணு. அது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம் யாருக்குன்னா, இந்த உண்மையாக பரிசுத்தவான்களாக வாழ்கிற உங்களுக்கு பார்த்து சொல்ற, உள்ளுக்குள்ள இருக்கிறார். அது அழகான சொல்லப்படுது பாருங்க. நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை விட பெரிய வார்த்தை வேற என்னங்க வேணும்? நீங்க, நான் சொல்றேன், 5 லட்சம் கோடி இருந்தா கூட இந்த வார்த்தைக்கு ஈடானது கிடையாதுங்க. 5 லட்சம் கோடியில இந்த உலகமே உங்க கையில கொடுத்தாலும் சரி, அந்த வார்த்தைக்கு ஈடானது கிடையாது. அவர் உள்ளுக்குள்ள இருக்காருன்னா அதை விட பெரிய ஆசீர்வாதம் வேற என்னங்க வேணும்? அதை விட பெரிய ஆசீர்வாதம் வேற என்ன வேணும்? இவர் உள்ளுக்குள்ள இருந்தாருன்னா இந்த உள்ளத்தை எவனாவது உடைக்க முடியுமா? யாராவது உங்களை சேதப்படுத்த முடியுமா? யாராவது உங்களை ஒடிக்கிடலாம், உங்களை நிந்திச்சிடலாம், எப்படியாவது உடைச்சு போட்டுடலாம், இவனை இல்லாத அளவுக்கு ஆக்கிடலாம் அப்படின்னு எத்தனை பேர் முடிவு கட்டி வந்தாலும், உங்க பக்கத்துல 1000 பேரும், உன் வலது புறத்துல 16,000 பேர் விழுந்தாலும் அதை ஒண்ணு அணுகாதுங்க. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான்.
இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு நீங்க பக்கத்துல இருந்து துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கலாம், இடது பக்கத்துல இருந்து துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கலாம், வலது பக்கத்துல இருந்து துன்பத்தை கொடுத்துக்கலாம், மேற்க இருந்து கிழக்க இருந்து வடக்க இருந்து தெற்க இருந்து உங்ககிட்ட மோதிக்கிட்டே இருக்கலாம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஐயோ நான் என்னோட வாழ்க்கை இவ்வளவு இதா இருக்குது. நான் சொல்லுகிறேன், அவ்வளவு தூரத்துல இருக்கான், பக்கத்துல வந்து இன்னும் சொல்றேன், உங்ககிட்ட மோதின நம்ம நொறுங்கி போவான். இது தேவனுடைய வார்த்தை. ஏன்னா தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறது தெரியல. அதான் வேதம் சொல்லுது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எதை குறிக்கிற? ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அவர் பேர் தான் கிறிஸ்துங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்க, மோதுறது உங்ககிட்ட இல்ல, உங்களுக்குள்ள இருக்க கிறிஸ்துல மோதினா விடுவாரா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிற போல என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்காரு. வாக்கு பண்ணவர் பொய் உரையாத தேவனுங்க, வாக்கு மாறாத தேவன், கைவிடாத தேவன். அவர் உள்ளுக்குள்ள இருந்தார்னா எவ்வளவு பெரிய எதிரியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய தந்திரவாதியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பில்லி சூன்யமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஏவலா இருக்கலாம், எவ்வளவு பெரிய காரியங்களா இருக்கலாங்க, ஒன்னும் அணுக முடியாது. ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஊழியத்துக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களோட ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, எதிர்காலங்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளோட சமாதானத்துக்கு விரோதமாக, எழுப்புதலுக்கு விரோதமாக, தேவ திட்டத்துக்கு விரோதமாக, தேவன் குறித்திருக்கிறதை நிறைவேற்ற விடாதபடிக்கு எத்தனை போராட்டம் தான். ஒருத்தர் மேன்மை பாராட்ட முடியாது, ஒருத்தர் எழும்ப முடியாது, ஒருத்தர் அதை காயப்படுத்த முடியாது, ஒருத்தர் சேதப்படுத்த முடியாது. தேவன் சொன்னா சொன்னதுதான். அவர் உள்ள இருக்கிறாரு. நான் உள்ள இருந்தாரு என்ன பண்ணுவாரா? எனக்கு குறித்திருக்கிறதே அவர் உள்ள இருந்து நிறைவேற்றுவாருங்க. எவ்வளவுதான் இருந்தாலும், முதலாவது எதுவும் நம்மளுக்கு விரோதமாக எழும்பினாலும் அது வாய்க்காது. அதனால சந்தோஷமா இருங்க. அடுத்தது நான் சொல்றேன், அவர் நமக்குள்ள இருந்தாருன்னா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது, உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, நீங்க பலனடைவீங்க. எதுல சோர்ந்து போயிருக்கிறீங்க, எதுல உங்களை சோர்வடைத்து அடையப்படுங்க? அன்னைக்கு அருமையான தேவ மனிதர், எத்தனையோ பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்தினவர், அவர் எசேபேலோட வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் ஒடுங்கியிருந்த அவர் அன்னைக்கு கர்த்தர் தேற்றினார். அதே போல கர்த்தருடைய நாம மகிமையாக சொல்லுகிறேன், இவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன்கிற சாதாரணமானது ஒன்றல்ல. எதுல நீங்க உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரோ பலவீனமா இருக்கீங்களோ, சிலருக்கு ஒவ்வொரு விதமான பலவீனம் உண்டு. சரீர பலவீனம் இருக்கும், சில வாழ்க்கையில சில காரியத்தை, தேவ திட்டத்தை செய்ய முடியாதபடிக்கு பலவீனங்கள், ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை பலவீனங்கள் தாக்கி கொண்டிருக்கா. இவர் வந்தாரா நீங்கள் பலன் அடைவீர்கள். அடுத்தது என்னன்னா, எருசலேமில் சாட்சி. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிணமும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவருக்கு சாட்சியா இருப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தோ தெரியாது. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த அண்ணனா இந்த அக்காவா ரொம்ப உண்மை உள்ளவங்க, இந்த அண்ணன் யாரையும் ஏமாத்த மாட்டாரு, இந்த அக்கா யாரையும் ஏமாத்த மாட்டாங்க, இந்த அக்காவை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கலாம், இந்த அண்ணனை நம்பி அதை கொடுக்கலாம். இதுதாங்க ஒரு தேவ மனிதருக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய இது. என்னன்னா, சாட்சியே இதுதான். இது எங்க இருந்து? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எந்த இடத்துல சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டோ சாட்சி உள்ள வாழ்க்கை. அது மாத்திரம் இல்ல, வேதம் சொல்லுது, சமாரியா முழுவதும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். கடைசி பரிந்தமும் நீங்கள் அவருக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆனா அவர் உள்ளுக்குள்ள இல்லைன்னா என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை காணிச்சிட்டு நான் முடிக்க விரும்புறேன். இந்த நாள்ல நீங்க அவரை உள்ளுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க. உள்ளுக்குள்ள அழுக்கும் கந்தையுமா இருந்தா அவர் வரமாட்டார். சுத்தமா இருங்க, பரிசுத்தமா வாழுங்க, பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பாரு. அதான் இது பரிசுத்தவான்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு காரியம். ஆண்டவர் அருமையான வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறார். தைரியமா இருங்க. நீதிமான்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருது. உங்க சிரசில் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான் நன்றாயிருப்பான் என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். நிறைய பேரோட வாழ்க்கையில அவர் என்ன இருந்த என்னத்தை பிரயோஜனம், என்னத்தை எப்படி இருந்தா என்ன, ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற வாழ்க்கையில வாழ்ந்துடாதீங்க. கிறிஸ்துவின் ஆவி ஒவ்வொருத்தருக்கும் உள்ள இருக்கணும். அவரோட ஆவி இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி அழகான ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புறேன். ரோமர் 8:9 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கவனிக்கீங்களா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதுக்கப்புறம் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒரு புரோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே,
அவர் உள்ளுக்குள்ள இருந்தார்னா சாட்சியுள்ள வாழ்க்கை, அவர் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒன்று புரோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. புரோஜனமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள தங்கிரும் என்று சொல்லி நீங்கள் அனுதினமும் ஜெபிங்க. அவர் உங்களுக்குள்ள நிலைத்திருக்க நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அதுதான் தாவீது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் என்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய விண்ணப்பம் பாருங்க. நீங்க எதனாலும் என்கிட்ட எடுத்துருங்க ஆண்டவரே, ஆனா அந்த பரிசுத்த ஆவியை மட்டும் என்னிடத்துல எடுத்துக்கொள்ளாதீங்க. அந்த ஜெபத்தை நம்ம பண்ணலாம், அனுதினமும் நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரோட சமூகத்துல. பரிசுத்த ஆவியை மட்டும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிடாதுங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அது அழகான ஒரு வார்த்தை அவர் ஜெபிக்கிறார். அதுலதான் எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த வசனத்தை நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 1 நாளாகமத்துல தாவீதோட கூட அவர் இருந்தார். அதனாலதான் அந்த வார்த்தை அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் சொல்லி ஜெபித்தார்னா அப்ப என்னன்னா அவருக்குள்ள என்ன இருந்தாருன்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. அதனால அவனோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத 1 நாளாகமும் நல்ல கவனமா கவனிங்க. 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரம், நல்ல கவனிங்க. 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. 1 நாளாகமும் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் பார்த்தீங்கன்னா அதான் அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து எடுத்துக்கொள்ளாதையும் ஜெபிக்கிறான். நாளுக்கு அவர் உள்ள இருந்தாரா நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். அவர் உங்களை கூட இருந்து நடத்த வேண்டிய வழியில் நடத்துவார். யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அன்பானவர்களே, இவரை தங்க வச்சிடுங்க, இவரோட கூட வாழ்ந்து பாருங்க. அந்த வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கும். நிறைய சொல்றதுக்கு நிறைய இருக்கிறது. ஏன்னா கேட்கறதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் தாண்டிட்டுனாவே நிறைய பேருக்கு கேட்கறதுக்கு என்னெல்லாம் அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு வசனங்கள். நீங்க நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகள் எத்தனையோ பேரோட தற்கொலைக்கு நேராக போறவங்கள வாழ்க்கையில நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்கிறது தேவனோட வார்த்தை. அதே போல இந்த வார்த்தை யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பி பாருங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று சொன்ன வார்த்தையின்படி கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறது, அது ரகசியம் என்று சொல்லப்படுது. இந்த ரகசியமான கிறிஸ்துவ உள்ளுக்குள்ள வைத்து பாருங்க, அவர் உங்களை வெளியரங்கமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். காட் பிளஸ் யூ.